தேடும் கயமா முகனை சிறுவில் சாடும் தனி யானை சகோதரன். திருச்சிற்றம்பலம். சக்கரவர்த்தி தவராச யோகி எனும் மிக்க திரு மூலனருள் மேவுநாள் என்னாலும். திருச்சிற்றம்பலம். அண்டசராசரங்களுக்கெல்லாம் அதிபதியாக விளங்கக்கூடிய முருகப்பெருமானுடைய ஒப்பற்ற கருணையினாலே கமல விநாயகர் சத்சங்கமும் புரசை திருநெறி கழகமும் இணைந்து நிகழ்த்தி வருகின்ற திருமந்திர தொடர் சிந்தனையிலே இன்றைய தினம் நாம் தொடர்ந்து முதல் தந்திரத்திலே உபதேசம் என்கிற பகுதியிலே பெருமான் அருளி செய்த திருமந்திர பாடல்களை தொடர்ந்து சிந்திப்பதற்கு திருவருள் கூட்டியிருக்கு. உபதேசம் என்கிற பகுதியிலே 30 பாடல்களை பெருமான் அருளி செய்திருக்கிறார். மற்றவர்களெல்லாம் பார்த்து பொறாமைப்படுகிற அளவுக்கு சைவ நெறியிலே விளங்கக்கூடிய நூல்களிலே மிக முக்கியமானது திருமந்திரம். எல்லா சமயத்தாருக்கும் இருக்கிற நூல்கள் பல உண்டு. ஆனால் திருமந்திரம் கிடைத்தது போல மற்றவர்களுக்கு அப்படி ஒரு நூல் கிட்டவில்லை. அதனால கொஞ்சம் அப்படி பொறாமதான் நம்மளை பார்த்து, இந்த மாதிரி ஒரு நூல் நம்ம கிட்ட இல்லையே என்று. அது உண்மையும் கூட. காரணம், தோத்திர நெறியிலே நிரம்ப நூல்கள் உண்டு. இறைவனுடைய புகழை பேசுகின்ற நூல்கள் நிரம்ப உண்டு, எல்லா சமயங்களிலும் உண்டு. ஆனால் சாத்திரம் கலந்த தோத்திரம், அதுதான் திருமந்திரத்தினுடைய தனித்தன்மை. ஆங்கிலத்தில் சொல்லணும்னா ஸ்பெஷாலிட்டி. ஒரு தனித்தன்மை என்ன அப்படின்னு கேட்டா, அதனாலதான் 12 திருமுறைகள்ல எல்லாமே தோத்திரம் என்று சொல்லிவிட முடியாது. 10ஆம் திருமுறை சாத்திரமும் தோத்திரமும் கலந்த ஒரு அற்புதமான நிலையில தந்திருக்கிறார் நம்முடைய திருமூலர் திருமந்திரத்தை. அங்கங்கே கால வெள்ளத்திலே கால ஓட்டத்திலே கொஞ்சம் கொஞ்சம் அடல்ட்ரேஷன் அதை பண்ணி இருக்கிறாங்க. அவற்றை தெரிந்து நாம் அந்த பாடல்களை நீக்கிக் கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம். இப்ப 3000 பாடல் பாடினேன்னு சொல்லியிருக்கார். நமக்கு 3200 3300 பாட்டெல்லாம் இருக்குது. அதுல நிரம்ப அறிஞர்கள் 3000 தானே அவர் செய்து அருளியது. சேக்கிழாரு 3000 தானே சொல்லுகிறார். 3000க்கு மேற்பட்ட பாடல்கள் இருக்கின்றனவே என்கிற அந்த ஐயங்கள் எல்லாம் உண்டு. மிக அற்புதமாக சாத்திரத்தையும் தோத்திரத்தையும் இணைத்த முறையிலே மந்திரம் அருளி செய்திருக்கிறார் திருமூலர். அதுதான் திருமந்திரத்தினுடைய மிகப்பெரிய சிறப்பு. சாத்திரமும் தோத்திரமும் ஆனாய் நீயே, தோத்திரமும் சாத்திரமும் ஆனவன்கான் என்றெல்லாம் நாம இறைவனை புகழ்ந்து பேசுவதை பறக்க காண்கிறோம். சாத்திரம்னா என்ன, தோத்திரம்னா என்ன என்று கேட்கிற பொழுது ரொம்ப இயல்பா அதுக்கு பொருள் சொல்லுகிற பொழுது தோத்திரம்னா லிட்டரேச்சர், சாத்திரம்னா கிராமர் அப்படின்னு சொல்றோம். இலக்கியம் முதலிலா இலக்கணம் முதலிலா என்று சொல்லுகிற பொழுது இலக்கியங்கள் தோன்றி பிறகு இலக்கணம் வந்தது. அதுதான் உண்மை. அப்படித்தான் தோத்திரங்கள் தோன்றி பிறகு சாத்திரம் உருவானது. இப்படித்தான் அதற்கு தொடர்பு சொல்லுவது வழக்கம். சாத்திரம் என்பது தோத்திரத்திலிருந்து வேறுபட்டதுன்னு நாம நினைத்துக் கொள்ள வேண்டாம். இப்ப திருமந்திரத்தில் அருளி செய்திருக்கிற மாதிரி தோத்திரம் சாத்திரம் ரெண்டும் வேறு வேறு என்று இல்லாமல் தோத்திரத்தின் ஒரு பகுதியாகவே சாத்திரத்தை சொல்லி பதி பசு பாசம் என பகர் மூன்றில் சொல்லுகிற பாடல்ல 3 பொருள் இருக்கிறதோ அந்த 3 பொருளுக்குள்ள உறவோ இதை ரொம்ப தெளிவா பேசுறாரு அந்த பாடல்ல. திருமந்திர பாடல்கள் எல்லாமே தோத்திரம் என்று சொல்லுகிற பொழுது இறைவனை அவனுடைய பெருமையெல்லாம் எடுத்து சொல்லுகிற நிலையாக ஒரு பக்கமும், இன்னொரு பக்கத்திலே இறைவனுக்கும் நமக்கு இருக்கிற தொடர்பை, அவனுக்கும் நமக்கும் இருக்கக்கூடிய நிலையை
விளக்கி சொல்லுகிற சாத்திரமாகவும் திருமந்திரம் 2 முறையிலும் தனித்தனியாக விளங்காமல் ஹைபிரிடா ஒன்றை ஒன்று பிரிக்க முடியாத அளவுக்கு அதுல கலந்திருக்கும். தாராளமா இப்ப ஒருத்தரை பார்த்து ஒரு 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 சிறுவனையோ அல்லது ஒரு சிறுமியோ பார்த்து உனக்கு யார பிடிக்கும் அப்படின்னு கேட்டா இயல்பா அநேகமா ஒரு 10 வயசு 12 வயசு வரைக்கும் குழந்தைங்க இன்வேரியபிளா அப்பாவை பிடிக்கும்னு சொல்லுவது வழக்கம். நம்ம பார்க்கிறோம். அப்பாவை பிடிக்குதுன்னு சொல்லுகிற குழந்தைகள் அதிகம் 10-12 வயசு வரைக்கும். அப்படியே 26க்கு வந்ததுன்னு வச்சுங்களேன், அப்பாவையும் பிடிக்காது அம்மாவையும் பிடிக்காது. அது வேற விஷயம், அது வேற கட்டம். 26 இந்த 12 வயசு 13 வயசுல பாத்தீங்கன்னா ஏண்டா அப்பாவை பிடிக்குன்னு கேட்டா அவர் தான் வெளில கூட்டு போறார், வாங்கி தரார், ஹோட்டலுக்கு கூட்டு போறார், அவர் தான் வேணுங்கிறதை செய்யறார் அப்படிங்கிற ஒரு அன்பு நிலையில சொல்லுங்க. இறைவனுக்கு இப்ப நீங்க நான் இப்ப சொல்ல போகிற அந்த நிலையை நீங்க கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும். அதுக்காகத்தான் இந்த உதாரணத்தை சொல்றேன். நமக்கு நம்முடைய தாய் தந்தையின் மேலே ஏற்படுகிற அன்பு எதனாலேன்னா அவர்கள் நமக்கு வேண்டுவனவற்றை எல்லாம் தருகிறார்கள், செய்கிறார்கள் என்பதனால தான் நமக்கு அந்த பிராயத்தில் அன்பு வருகிறது. தப்பு இல்ல இல்லையா? ஏண்டா பிடிக்குதுன்னா ட்ரெஸ் வாங்கி கொடுக்கிறார், டிஃபன் வாங்கி தரார், வாங்கி தரேன்னா திட்டுவோம், அது வேற விஷயம். சினிமா கூட்டு போறார், டிராமா கூட்டு போறார் அப்படின்னு. அதனால எங்க அப்பா பிடிக்கும். ஆனா என்ன ஒண்ணுதான் எங்க அப்பாட்ட பிடிக்காது. என்ன 10:30 மணிக்கு மேல டிவி ஆஃப் பண்ண சொல்றார், அதுதான் பிடிக்க மாட்டேங்குது. இதெல்லாம் ஓகே, சரி. ஆக குழந்தைகள் தனக்கு வேண்டுவனவற்றை எல்லாம் செய்கிறார்கள் என்பதனாலே அன்பு பாராட்டுகிறார்கள். நல்ல யோசனை பண்ணி பார்க்கிற பொழுது சற்று வளர்ந்த நிலையிலே பக்குவம் பெற்ற பிறகு இந்த தாயிடமும் தந்தையிடமும் செல்லுகிற அன்பு எப்படி நிகழும்னா, தனக்கு ஒரு குழந்தை, தனக்கு ஒரு பெண்ணு பிறந்ததுக்கு அப்புறம் அவன் வாழ்க்கையில அந்த குழந்தையிடமும் அந்த பெண்ணிடமும் அன்பு செலுத்துகிற பொழுது, தன்னுடைய மகளிடம் அன்பு செலுத்துகிற பொழுது தன்னுடைய தந்தையிடமும் தாயிடம் செலுத்துகிற அன்பு வேறு விதமா இருக்கணும். என்ன அப்படின்னா, இப்ப நாம நம்முடைய குழந்தையை அன்பு பாராட்டி வளர்க்கிற இந்த நிலையில நாம அதன் மேல எவ்வளவு கவனம் அன்பும் செலுத்துகிறோமோ அதே அன்பையும் கவனத்தையும் தானே நம்முடைய அப்பா அம்மாவும் நம்முடைய இந்த பிராயத்தில் செலுத்தி இருப்பார்கள் என்று எண்ணுகிற பொழுது அவர்கள் மேல ஏற்படுகிற அன்பு பல மடங்கு பெருகும். முதல்ல ஏற்பட்ட அன்பு எப்படின்னா, தனக்கு திங்க வாங்கி கொடுக்கிறாரு, டிரெஸ் வாங்கி கொடுக்கிறாரு, தன்னுடைய தேவைகளை கவனிக்கிறார். இல்ல, இப்ப எப்படி அன்பு வருகிறதுனா, எனக்கு வேண்டும் என்பதை கேட்டு பெறுவதற்கு அறியாத பருவத்திலேயே என் மீது அன்பு செலுத்துகிறவர் இவர். எனக்கு பசிக்குது உணவு கொடு என்று கேட்க தெரியாத காலத்தில், எனக்கு வயிற்று வலிக்குது டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போ என்று சொல்ல தெரியாத காலத்தில், எனக்கு நல்ல குளிருது நல்ல உடைய போட்டு என்ன பத்திரமா பாத்துக்க அப்படின்னு சொல்ல தெரியாத காலத்தில் இத்தனையும் தாயும் தந்தையும் செய்து கொடுத்தார்கள். அப்ப கேட்காத பொழுதே, அவற்றை கேட்க தெரியாத பொழுதே, இன்னும் சொல்ல போனா இவற்றையெல்லாம் கேட்டு பெற வேண்டும் என்று சொல்லக்கூடிய அறிவு பெறாத நிலையில் அறியாமையில் இருந்த பொழுதே அன்பு செலுத்தியவர்கள் இந்த தாயும் தந்தையும் என்பதனாலே இவர்கள்தான் அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம். எனவே இவர்கள் நமக்கு முதல் கடவுள் போன்றவர்கள் என்கிற நினைப்பு அவனுக்கு வரணும். அப்ப முதல்ல வந்த அன்பு சாப்பிட வாங்கி கொடுக்கிறாரு, திங்க வாங்கி கொடுக்கிறாரு, டிரெஸ் வாங்கி கொடுக்கிறாருங்கிறதெல்லாம் இல்லாம, அதெல்லாம் நான் கேட்டு வாங்கிக்கிட்ட காலத்துல எனக்கு அதை வாங்கி கொடு இதை வாங்கி கொடுங்கிற பொழுதெல்லாம் எங்க அப்பா எனக்கு வாங்கி கொடுத்தார். எனக்கு இதெல்லாம் வாங்கி கொடுங்கன்னு சொன்ன வாங்கி கொடுத்தார். எனக்கு டிரெஸ் வாங்கி கொடுங்கன்னு வாங்கி கொடுத்தார். உணவு வாங்கி கொடுங்கன்னு வாங்கி கொடுத்தார். கேட்டு வாங்கி கொண்ட காலத்தில எல்லாம் கேட்ட பொழுதெல்லாம் வாங்கி கொடுத்தார் என்பதனாலே வருகிற அன்பை காட்டிலும் எனக்கு கேட்க தெரியாத காலத்திலே என் மீது மிகுந்த அக்கறையோடு என்னுடைய தேவைகளை எல்லாம் அவர் கவனித்தார் என்பதனாலே வருகின்ற அன்புதான் உண்மையான அன்பு. அதுபோல ஆன்மாவுக்கும்
வாழ்க்கையில பக்குவம் வராத பொழுது சுவாமி எனக்கு அதை கொடு, எனக்கு இதை கொடு, காசு கொடு, பணம் கொடு, வீடு கொடு என்று கேட்டு பெறுகிற பக்குவம் இல்லாத நிலையிலே அவற்றை தருகிற பொழுது இறைவன் மேல ஏற்படுகிற அன்பை காட்டிலும் இவற்றையெல்லாம் கேட்க தெரியாமல் ஆணவ இருளிலே மூழ்கி இந்த உடம்பை கூட பெறாத நிலையிலே துன்புற்ற காலத்திலே என்னை தக்கபடி கவனித்து எனக்கு உடல் கருவி கரணங்களை எல்லாம் கொடு வந்து என்னை இந்த உலகத்திலே ஒளிகாட்டி ஒரு வாழ்வுக்கு வழிவகுத்தானே, அறியா பருவத்திலே என்னை ஆண்டானே, அது அல்லவா அவன் செய்த மிகப்பெரிய உதவி என்று அதை நினைத்து அவனுக்கு பாராட்டும் வாழ்த்தும் தெரிவிப்பதுதான் உண்மையான பக்தி என்று சொல்லுகிறார் திருமூலர். இதுதான் சாத்திரம் தெரிந்து கொள்வதனுடைய நிலை. அறியா பருவம் நாம தெரிந்த நிலையிலே கேட்டு பெறுவது, கேளாமலேயே தருவது தானே சிறப்பு. அப்ப சாத்திரம்னா என்ன, தோத்திரம்னா என்ன? தோத்திரம் என்பது நமக்கும் இறைவனுக்கும் இருக்கக்கூடிய அந்த உறவு தொடர்பை தெளிவுபடுத்துவது. தோத்திரம் என்பது எனக்கு வேணுங்கிறதெல்லாம் குடு என்று கேட்டு இறைவனுடைய புகழை பாடுவது. சாத்திரம் தெரிந்து கொண்ட பொழுது நமக்கு கேட்க தெரியாதப்பயே அவன் இந்த உடம்பு நம்ம கேட்டோமா, இந்த உடம்பு கொடுன்னு கேட்ட மாதிரி ஞாபகம் இல்லை. மற்ற உயிர்களுக்கெல்லாம் ஏதோ உடம்பு கொடுத்த மாதிரி நமக்கும் கொடுத்திருக்கலாமே, நமக்கு இந்த மனித உடம்பு கொடுத்திருக்கிறானே, கேட்டு கொடுத்தானா கேட்காமே கொடுத்தானா என்பது தெரியல. நாம கேளாமலேயே இந்த பேருபகாரத்தை செய்தவன் இறைவன். அதனால அவன் மேல நாம அன்பு பாராட்ட வேண்டும். இது ரொம்ப தெளிவா சொல்லுகிறார் நம்முடைய திருமந்திரத்தில். எவ்வாறு காண்பான் அறிவு தனக்கு எல்லை, அவ்வாறு அருள் செய்வான் ஆதி அரண்தானும். ஒவ்வாத மன்றுள் உமைகான ஆடிடும் செவ்வானில் செய்ய செழிஞ்சுடர் மாணிக்கமே என்று அந்த மந்திர பாடல்ல சொல்லுகிறார். எவ்வாறு காண்பான் அறிவு தனக்கு எல்லை, அவ்வாறு அருள் செய்வான் ஆதி அரண் தானும். ஒவ்வாத மன்றுள் உமைக்கான ஆடிடும் செவ்வானில் திகழும் செழிஞ்சுடர் மாணிக்கமே. செய்ய செவ்வானில் செய்ய செழிஞ்சுடர் மாணிக்கம். ஒவ்வாத மன்றுனர். ஒவ்வாத மன்று என்று சொன்னால் ஒப்புமை சொல்லப்பட முடியாத மன்று. ஒவ்வாத மன்று அப்படின்னா ஒப்புமை கூறப்பட முடியாத தனி மன்று. உமைக்கான ஆடிடும், அம்பாள் காடும்படியாக ஆடிக்கொண்டிருக்கக்கூடிய செவ்வானில் செய்ய செழிஞ்சுடர் மாணிக்கமே. சிவந்த வானத்தில் அந்திவானம் போல திருமேனி நிறத்தையும் செழும் சுடர் மாணிக்கம். செழுஞ்சுடர் மாணிக்கமாக இருக்கிற பெருமான் எவ்வாறு காண்பான் அறிவு தனக்கு எல்லை, அவ்வாறு அருள் செய்வான் ஆதி அரண் தானும். ஆன்மாக்கள் என்ன கேட்கின்றன, இறைவன் எப்படி அருள் செய்கின்றான். ஆன்மாக்கள் என்ன கேட்கிறப்ப ஒவ்வொருவரும் போய் இறைவனிடம் ஒவ்வொரு வேண்டுகோளை வைக்கின்றார்கள். எல்லாருடைய வேண்டுகோளும் ஒன்று போல இருக்கிறதா, எல்லாருடைய வேண்டுகோளும் ஒன்று போல இருக்குமா, அல்லது எல்லாருடைய வேண்டுகோளும் ஒரே பக்குவத்தில் இருக்குமா என்று கேட்டால் அவரவர்களுடைய பக்குவத்திற்கு தகுந்தாற் போலத்தான் அவரவருடைய வேண்டுகோள் அமையும். அல்லது ஒரு இல்லறத்தான் அவன் போய் இறைவனை என்ன கேட்பான்? உயர்ந்த நிலையிலே பக்குவம் பெற்றவர்கள் போய் என்ன கேட்பார்கள்? சொல்லுவோமே, ஒரு 10 வயசு குழந்தை சாமிகிட்ட வேண்டும்னு வச்சுப்போம். இவ்வாறு காண்பான் அருள்தலுக்கு எல்லை அப்படிங்கிற பொழுது ஆன்மாக்கள் கூடிய என்ன வேண்டுகிறார்களோ அதைத்தான் கொடுப்பானே தவிர அதை தவிர வேற எதையும் கொடுக்க மாட்டான். அதுதான் ரொம்ப முக்கியம். இறைவனிடம் போய் வேண்டுகிற பொழுது ஆன்மாக்கள் தனக்கு என்ன வேணும்னு கேட்கிற போது இறைவன் அவற்றை தருவானா, இல்ல அவனுக்கு என்ன பிடிக்குமோ அதை தருவானா? இதான் முக்கியம். அவன் எதை கேட்கிறான், யார் என்ன கேட்கிறார்களோ அதைத்தான் தருவாரே தவிர அதை தவிர உதாரணம் சொல்ல ஒருத்தருக்கு ஒரு 5 வயசுல ஒரு குழந்தை இருக்கு, ஒரு 12 வயசுல ஒரு பையன் இருக்கான், 21 வயசுல ஒரு பையன் இருக்கான் வச்சுக்கோமே.
இப்ப 5 வயசுல படிக்கிற குழந்தைக்கு என்ன தேவைங்கிறது, அதுக்கு எது தேவைப்படுதோ அதெல்லாம் அது கேட்கும். அது பிள்ளைக்கு வச்சு எழுதிட்டு எனக்கு பல்பம் வாங்கி கொடுப்பான்னு கேட்கும். 12 வயசு பையன் நல்ல பேனா வாங்கி கொடுப்பா அப்படின்னு கேட்பான். 21 வயசு பையன் எனக்கு ஒரு லேப்டாப் வாங்கி கொடுப்பா அப்படின்னு தான் கேட்பான். அந்த 21 வயசு பையன் லேப்டாப் கேட்டான், எல்லாருக்கும் லேப்டாப் கொடுத்துருவோம் அப்படின்னு 5 வயசு குழந்தை கொண்டு லேப்டாப் கொடுத்தா என்ன பிரயோஜனம்? கம்ப்யூட்டர் வச்சுக்கோன்னு 12 வயசு பையனை பார்த்து என்னடா இது நீ பேனாவில் எழுதுற, சரி எழுதுவோம் அப்படின்னு அவனுக்கு ஒரு கோல்டு நிப்பு போட்ட பேனாவும் இந்த 5 வயசு குழந்தைக்கு ஒரு கோல்டு நிப்பு போட்ட பேனாவும் கொடுத்தா அது சிலேட்ல எழுதுறாங்க. சிலேட்லே சரியா எழுதுறது, அது கோல்டு நிப்பு போட்டா அது என்ன பண்ண பேனாவை அது ஏற்றி சிலேட்ல எழுதும். ஒரு குத்து குத்து கூட குத்து. பேனாவோட அருமை குழந்தைக்கு தெரியுமா? தெரியாது. மழை இலங்கும் பொற்கின்னமே, மழை கையிலங்கும் பொற்கின்னமே யாரு? மணிவாசகர் சொன்னார், எனக்கு கொஞ்சம் சந்தேகமா இருக்குப்பா, நீ திருப்பெருந்துறையில எனக்கு காட்சி கொடுத்திய, காட்சி கொடுத்த நானும் தரிசனம் பண்ண, வந்துட்டு திடீர்னு கிளம்பி போயிட்ட, நீ இது அப்புறமா வரலான்ட்டு போயிட்ட, எனக்கு ஒரு சந்தேகமா இருக்குது, ஒருவேளை நீ என்ன ரொம்ப பக்குவம் எதிர்பார்த்து நீ வந்துவிட்டு, பக்குவம் எதிர்பார்த்த ஆள் நினைச்சிட்டு என்கிட்ட வந்துவிட்டு, கட்டில பார்த்தா பக்குவம் பத்தலன்னு தெரிஞ்ச உடனே சரி இது கொஞ்ச நாள் இரு அப்புறமா கூட்டு போயிருந்து விட்டுட்டு போன போல இருக்கேன். எனக்கு சிவபெருமான் கிடைச்ச உடனே எனக்கு சொல்லலாத பெருமகிழ்வா இருந்தது. ஆனாலும் கூட நான் எப்படி தெரியுமா இருந்தேன், குழந்தை கையில கிடைச்ச தங்க கிண்ணம் போல நீ என் கையில கிடைச்ச. குழந்தை கையில தங்க கிண்ணம் கிடைச்சா அதுக்கு தங்கத்தோட அருமை தெரியுமா? அது தெரியாது. அதுக்கு தங்கம் தெரியுமா தகரம் தெரியுமா? அதையும் தூக்கி விட்டறியும் இதையும் தூக்கி விட்டறியும். அப்படி நீ வந்த பொழுது குழந்தை கையில கிடைச்ச தங்க சின்னம் போல பக்குவம் பெறாத எனக்கு நீ வந்து விட்டாயோ, நானும் உன்னை சரியாக பயன்படுத்திக் கொள்ளவில்லையோ, எனக்கு பக்குவம் பெற பத்தவில்லை என்பதனாலேதான் நீ திரும்பி போய்விட்டாயோ என்று கேட்கிறார் சுவாமி. மழை கையிலங்கும் பொற்கின்னமே, மழை குழந்தை, குழந்தையோட கையில கிடைச்ச பொன் சின்னம் போல விளங்கி இருக்கிறாயோ என்று கேட்கிறார். அப்ப யாராருக்கு என்ன பக்குவமோ அந்த பக்குவம், 5 வயசு பையன் 10 வயசு பையன் இப்படி அந்த பையன் வயசு சொல்றதுக்கு காரணமே அவருடைய பக்குவமும் வளர்ச்சிக்கு தகுந்தாற் போல இருக்கிறது என்பதை காட்டுவதற்காக. தேர்வு எழுதிய மாணவன் இறைவனை போய் நான் தேர்வுல எப்படியாவது பாஸ் பண்ணுறதுன்னு வேண்டிக்குவான். இன்டர்வியூக்கு போற மாணவன் எனக்கு எப்பயாவது வேலை கிடைக்கிறது தான் வேண்டுவான். திருமணம் செய்து கொள்ள போகிறவன் எனக்கு நல்ல மனைவியாக வாய்க்க வேண்டும் என்றுதான் இறைவனை வேண்டுவான். திருமணமான தம்பதியர் இறைவனை எனக்கு ஒரு நல்ல குழந்தை வேண்டும் என்றுதான் வேண்டுவார்கள் இல்லையா? அவர்களுக்கு வேண்டிய பரிச்சயம் சொல்லுவேன், எனக்கு ஒரு நல்ல குழந்தையாக தர வேண்டும் இறைவன் அப்ப இதுன்னு கேட்பான். அது சம்பந்தம் இருக்கா? அந்த பக்குவத்துக்கு பொருத்தி வருமா? வராது. யாராருக்கு என்ன பக்குவமோ அந்த பக்குவத்திற்குரிய நிலையில இருந்துதான் இறைவன் கேட்பதினாலே இறைவனும் அந்தந்த பக்குவத்திற்குரியதைத்தான் கொடுப்பாரே தவிர எது நல்லது எது கெட்டதுன்னு பார்த்து தரமாட்டார். அதான் இருக்கிற உண்மை. சில சமயம் இறைவனை நாம் கேட்டு பெற்றது நமக்கு தீங்கு செய்யவும் கூடும். அது தீங்கு செய்கிறத நாம நினைத்து பார்க்கிற பொழுது ரொம்ப தெளிவா பார்த்தா அது நாம கேட்டு வாங்கினதான் இருக்கும். அது அவரா கொடுத்ததா இருக்காது, நாம கேட்டு வாங்கினதா இருக்கு. ஆன்மாவை ஆணவம் என்று சொல்லக்கூடிய கழிவு மறைத்திருக்கிறது. ஆன்மாவை மறைத்திருக்கிறதுனா ஆன்மா அறிவை மறைத்திருக்கிறது. ஆன்மை அறிவை மறைத்திருக்கிற கழிவு பிறவிகள் தோறும் தேய்ந்து கொண்டே வருகிறது. தேய்ந்து கொண்டே வருகிற கழிவு தேய 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 அறிவு கொஞ்சம் கொஞ்சமா வெளிப்படும். நான் திரும்ப திரும்ப சொல்லி இருக்கிற உங்களுக்கு, ஆன்மாவுக்கு அறிவு இயல்பு, அது இயல்பான அறிவு உடையது. அது வெளியிலிருந்து அறிவு வருவதல்ல. கேபிள் டைட்டா போடலன்னு நினைக்கிறேன், சாக்கெட்டுக்குள்ள சரியா பிட்டா அது லூசாய் லூசாய் வெளியில வந்துருக்கு. ஆன்மாவினுடைய இல்ல எவ்வாறு ஆன்மான் அறிவு தனக்கு எல்லை அவ்வாறு அருள் செய்வான் ஆதி இருந்தாலும் ரொம்ப முக்கியமான இடம். நான் உங்களுக்கு தெளிவா அதை விளக்கணும்னு நினைக்கிறேன். இறைவனை எதை கேட்டு பெற வேண்டும், எதை நாம் கேட்பதற்கு தகுதியுடையவர்கள், எதை நாம் விரும்பி கேட்கிறோம் என்பதெல்லாம் நம்முடைய தகுதியை பொறுத்து தான் அமைகிறது.
நம்முடைய தகுதி கொஞ்சம் எலிவேட் ஆச்சுன்னு வச்சுருங்க, நாம கேட்கிற விஷயமே வேறையாது. ஞானி என்ன போய் என்ன கேட்கிறாருன்னு பார்க்கிற பொழுது அவருடைய வேண்டுதலே வித்தியாசமா இருக்கும். பாசுதல் விண்ணாய் பரந்தயம் பரனே பத்து நான் மத்திலே கண்டாய். பாசுதல் விண்ணாய் பரந்தயம் பரனே, இந்த உலகத்திலே பஞ்சபூதங்களாக எல்லா பொருளுமாக விரிந்திருக்கிற பெருமானே, இந்த பொருள் எது எனக்கு வேணாம். பாசுதல் விண்ணாய் பரந்தயம் பரனே பத்து நான் மத்திலே கண்டாய். தீரோடு பொறிவாய் சிவபுரத்தரதே திருப்பெரும் துறை உரை சிவனே. ஆறு நோகே ஆக்கடு துறைக்கே ஆண்டனி அருளை யாரால் மார்கடல் உலகில் வாயிலே கண்டாய் வருக என்றருள் புரியாயே. நீ வாழ்வு ஒரு வார்த்தை கூப்பிடு, அதுக்காகத்தான் நான் காத்துட்டு இருக்கிறேன். என்னவோ இங்க ரொம்ப பிடிச்சவங்களை இங்க வச்சுக்கோ, வரைங்கிறவங்கள கூப்பிட்டுக்கோ, இங்க வேண்டாம் வேண்டாங்கிறவங்கள எதுக்கு இங்கே வச்சு இம்சம் பண்றேன். பாருதல் விண்ணாய் பரந்தயம் பரனே பத்து நான் மத்தியிலே கண்டாய். இந்த பொருள்கள் எதையாவது ஒண்ணு நான் கேட்கலாம். இப்ப நாம ஏழைகள் போய் கேட்கிற பொருள்கள்ல இந்த பஞ்சபூத கலத்துல இருக்கிற ஒரு பொருளாத்தான் இருக்கும் நாம் கேட்பதெல்லாம். ஆனா அது எதுவுமே எனக்கு வேணாங்கிறது. பாருதல் விண்ணாய் பரந்தயம் பரனே பத்து நான் மத்தியிலே கண்டாய். ரொம்ப தெளிவா சொல்லுகிறேன். அப்ப மாணிக்கவாதிகள் கேட்கிற பொழுது எனக்கு இதெல்லாம் ஒண்ணு வேணாம், நீதான் ஒண்ணு அவர் கேட்கிற. அப்ப நாம் இந்த உலகப் பொருளை கேட்பதிலிருந்து சிவத்தை கேட்கிற வரைக்கும் இதான் இந்த எண்டு. இதற்குள்ளேதான் நம்முடைய பக்குவத்துக்கு தகுந்தாற் போல பல்வேறு விஷயங்களை கேட்கிறோம். எனக்கு இந்த உலக பொருளா வேணாம், எனக்கு முக்தி உலகத்தா அமர உலகத்தா என்றெல்லாம் கேட்பவர்கள் உண்டு. எனக்கு புண்ணியம் வரணும், எனக்கு புண்ணிய பேரு வரணும் என்று செய்கிறவர்களும் உண்டு. அறம் செய்கிறவர்கள் பல பேர் ஏதாவது புண்ணியமா இருக்கிறதான் செய்கிறாங்க சொல்லுகிறவர்கள் உண்டு. அவர்களுக்கு இந்த புண்ணியம் கிட்டும். அந்த புண்ணியத்தின் காரணமாக அவர்கள் அமர உலகம் சென்று அந்த இன்பத்தை பிடிப்பார்கள். அது உண்டு. நன்மை செய்யறாருன்னா ஒருத்தர் பசியா போயிட்டு இருக்காங்க, ரொம்ப பசி. இவர் கையில ஒரு 25 ரூபாய் இருக்கு. 25 ரூபாய் கொடுத்தா ஒரு ஹோட்டல்ல நல்ல சாப்பாடு கிடைக்கும். ஆனா ரொம்ப பசியா இருக்கான்னு தெரியும். அப்ப என்ன நினைக்கிற, சரி அவன் பசி கொஞ்சம் தீர்த்துட்டு நம்ம பசியை தீர்ப்போம், எதுக்கு அவனுடைய பசி பாவம் அப்படின்னு 25 ரூபாய் என்ன பண்றாரு, அவனுக்கு ஒரு 10 ரூபாய் நேரம் வச்சு நீ ஏதாவது சாப்பிட்டுருப்பான் அப்படின்னு ஏதாவது நீங்கள் ஏதாவது சாப்பிடுங்க பசி 10 ரூபா கொடுக்குற. இவரு போய் 15 ரூபாய் தன்னுடைய சாப்பாடு 25 ரூபாய் கிடைக்கிற சாப்பாடு 10 ரூபாய் 15 ரூபாய்க்கு என்ன கிடைக்குமோ அதை வாங்கி சாப்பிட்டு வந்துடுறான். முடிஞ்சு போச்சு. அவன் அந்த 10 ரூபாய்க்கு என்ன கிடைக்குமோ அதை சாப்பிட்டு பசி தீர்த்து போகிறான். இவரும் வந்துட்டார். நீங்க நல்லா கவனமா பாருங்க, இவர் அதை மறந்துருக்கலாம், அவன் பசி போயிருக்கு. ஆனாலும் கூட இது எழுதப்படுகிறது. ஒருவருடைய பசி நீக்கப்பட்டு இருக்கிறதே, ஒருவருடைய பசி வல்லநாள் சொல்ற பசி நீக்கியது சிவபெருமான் நேரடியா கணக்கு எழுதுவான். மித்ததுக்கெல்லாம் ஆள் வச்சிருக்கான் கணக்கு எழுது. இந்த பசி நீக்கிற சமாதானத்தை மட்டும் சிவபெருமான் அவனே கணக்கு எழுதுவான். விட்டனே எழுதுவான். இன்னும் அவருடைய பசியை தீர்த்து விட்டாங்க அப்படின்னு. அதனால பெரிய அறமாக அதை போற்றினார் வள்ளல் பெருமான். உயிரோடைய பசியை போக்குதல் முதல் இறைவன் இருக்கிறான் இந்த உலகத்திலே என்பதை அறிவிப்பது எது அப்படின்னு கேட்டா ஒவ்வொருவருக்கும் வருகிற பசி அப்படிங்கிற வள்ளல் பெருமான். ஒருவருக்கும் இறைவன் இருக்கிறாங்க. ஏன்னா இறந்து போனவருக்கு பசி கிடையாது, இயங்குகிறவனுக்கு மட்டுமே பசி. உயிர் இயங்குகிற வரைக்கும் பசி இருக்கும். அது சிவம் இயங்குவதை குறிப்பது. ஒவ்வொருவருக்குள்ளும் இறைவன் இருக்கிறான் என்பதை அறிவிப்பது எதுன்னு கேட்டா பசி தான். நீ சாப்பாடு போட்டா உப்பி ஒழுத்தோடு உயிர் ஒழுத்தோடு. அதுபோல இந்த உணவு என்று சொல்லக்கூடிய அந்த நன்மை செய்தார், அந்த நன்மை செய்த அவருக்கு உரிய புண்ணியத்தை கணக்கில் எழுதி கொடுத்துருவாங்க. அது அவருக்கு வந்துடும். அவர் கேட்டாலும் அது அவருக்கு உரிய முறையில அந்த புண்ணியமானது அவருக்கு சேர்க்கப்படும். அவர்கள் செய்த வினையுடைய பயனை அவர்கள் அனுபவிப்பதற்கான நெறிமுறைகளை செய்து வைத்திருக்கிறார்.
புண்ணியத்தினுடைய நிலை வந்துடும். இப்ப சொர்க்கம் வேணும் என்று தவம் செய்தவர்கள் நிலை, இந்திர பதவி வேணும் என்று தவம் செய்தவர்கள் உண்டு. இந்திரன் பிரம்ம பதவி வேணும் என்று சொல்லுகிறார். இப்படி பதவிக்காக பல்வேறு நிலைகளில் இருந்ததாக புராணங்கள் பார்க்கிறோம். அப்ப இறைவன் வேண்டும் என்கிற நிலைக்கு கீழேயும் உலகப் பொருள் வேண்டுங்கிற நிலைக்கு மேலேயும், எனக்கு உலகப் பொருள்லாம் ஒன்றும் வேணாம், இதெல்லாம் எனக்கு ஒன்றும் சரியா வராது, இதெல்லாம் தேடணும், இதெல்லாம் நாள்ல போயிடும், இவை எனக்கு வேண்டாம், நான் காட்டிலே போய் தவம் செய்து மிகப்பெரிய அமல பதவி பெற வேண்டும், போய் காட்டுல இருந்து மழை வெயில் காயை உண்டு, கருகை உண்டு, கீரையை உண்டு, காக்கையை உண்டு, தண்ணீரை குடிச்சு தவம் பண்ணுதான். என்னையா தவம் பண்ணி என்ன வேணும் கேட்டா, எனக்கு அமர உலகம் போகணும், அந்த பதவி வேணும், கொடுக்கப்படுது. எல்லாரும் இறைவன் தான் கேட்பாரு அப்படின்னு சொல்ல முடியாது. அதனாலதான் நம்முடைய சேக்கிரார் சொன்னார், பெரியவர்கள் சொல்லுவாங்க, வீடும் வேண்டாம் விரலில் விளைவினார், கூடும் அன்பிலில் கும்பிடலை அன்றி வீடும் வேண்டாம். அதாவது சைவ அடியார்கள் எல்லாரும் வீடு கூட வேண்டாம்னு சொல்லுகிறவர்கள், அவர்கள் சிவனை தவிர விரும்பாதவர்கள் என்று சொல்லுகிறார். ஆக உயர்ந்த நிலையானது சிவத்தை பெறுதல், மிக தாழ்ந்த நிலையானது உலக இன்பங்களை பெறுதல், இரண்டுக்கு இடையில பல்வேறு வேண்டுதல் உண்டு. அவரவர் பக்குவத்திற்கு தருகிறார் போல இவற்றை வேண்டுகிறார்கள். யார் எதை வேண்டுகிறார்களோ அதை மட்டுமே சிவம் தரும். அதான் ரொம்ப முக்கியமான பணி. நான் என்ன போய் கேட்கறதோ அதைத்தான் எனக்கு தருவார், நான் கேட்காததை எனக்கு தரமாட்டேன். நான் கேட்கறது எனக்கு உபத்திரவம் கொடுக்கும் பிற்காலத்தில் நான் கூட அதைத்தான் தருவார். பிற்கால துன்பம் வருது, ஏன் நான் சொல்ல மாட்டான், சொல்ல மாட்டான். சொன்னாலே இப்போதைக்கு இவன் கேட்க மாட்டான், கொடுத்து வைப்போம், நினைச்சுட்டாங்க பாத்துக்கலாம் அப்படின்னு கொடுத்துருவார் எல்லாத்தையும். அப்படி ஏன் கொடுக்கப்படுகிறது என்று சொன்னால், அறிவானது அனுபவப்பட்டுத்தான் விளக்கப்படுகிறது. எனவே ஆன்ம அறிவு இயல்பு, ஆன்மாவுக்கு அறிவு இயல்பு. நான் அன்றைக்கே உதாரணம் சொன்னேன் நினைக்கிறேன். ஆன்மாவுக்கு அறிவு இயல்பு எப்படின்னா, இப்ப அறிவு வந்தது நம்ம சொல்லக்கூடாது, அறிவு வந்தது எனக்கு அப்படின்னு சொல்லக்கூடாது. அறிவு வராது, குழந்தைக்கு நிறைய அறிவு வந்துருச்சுங்க, இல்ல இல்ல இல்ல, குழந்தைக்கு அறிவு வரல, குழந்தைகளுடைய அறியாம நீங்கி இருக்குன்னு சொல்லணும். ஒரு இடத்துல இப்ப போய் நாளைக்கு சொன்ன பாருங்க ஒரு உதாரணம், நீர் எடுக்க போறாங்க, கிணறு வெட்ட போறாங்கன்னு வச்சுக்கோங்க. போகும்போது 100 அடி தோன்றோம், 50 அடி தோன்றாங்க, தண்ணி வந்துதா வரல. 100 அடி தோன்றாங்க, தண்ணி வந்துதா வரல. 150 அடி தோன்றாங்க, தண்ணி வந்துதா வரல. 200 அடி தோண்டியாச்சு, என்னங்க தண்ணி வந்துச்சா? தண்ணி வந்துருச்சு சார். 200 அடி தோன்றாலும் தண்ணி வந்துருச்சு சார். தண்ணி எங்க வந்தது? அது அங்கேயேதான் இருந்தது. இவன் தான் 200 அடி தோண்டி இவன் போனா உள்ள நீர் அங்கேயே இருந்தது. 200 அடி தண்ணீர் இருக்கு இடம் தேடி இவன் போனான். எப்படி போனான்? கல்லையும் மண்ணையும் அகற்றி நீர் இருக்கும் இடத்திலேயே இருக்கு. அதுபோல ஆன்மாவுக்கு அறிவு இயல்பு இருந்துட்டே இருக்கு. அதன் மேலே இருக்கக்கூடிய அறியாமையாகிய கல்லையும் மண்ணையும் வெட்டி எடுக்கிற பொழுது நீர் வெளிப்படுவது போல ஆன்ம அறிவை மறைத்துக் கொண்டு இருக்கக்கூடிய அறியாமையை கல்வி எடுக்கின்ற பொழுது அறிவு பிரகாசமாக தெரியும். அதனாலதான் அதுக்கு கல்வி, கல்வி எடுப்பது கல்வி. கல்லுதல் வெட்டுதல், தோண்டி எடுத்தது. நம்முடைய அறிவு எல்லாவற்றையும் அறிந்த பூரண அறிவு. எந்த பக்கம் தோன்றீங்களோ அந்த பக்கம், ஒரு பக்கம் தோணா தண்ணி வரும், இன்னொரு பக்கம் தோணுங்கன்னா இருப்பு வரும், இன்னொரு பக்கம் தோணுனா நிலக்கரி வரும். இப்படி எப்படி ஒரே ஜலத்தை தோண்டி பல்வேறு பொருள் இருக்கிறது, அதுபோல எந்த பக்கம் செதுக்கிறீங்களோ அந்த பக்கம் டாக்டர் ஆகலாம், அந்த பக்கம் இன்ஜினியர் ஆகலாம், அந்த பக்கம் சட்ட நிபுணர் ஆகலாம். இப்படி ஒரே கூட இப்படி பல்வேறு இடங்களில் வருவதற்கு காரணம் அந்தந்த பகுதியில் இருக்கிற அறியாமை அகற்றப்படுது. இதுக்கு பேர் பூரண அறிவு. நம்முடைய அறிவு எந்த பக்கம் கல்வி பண்ணி வெட்டி எடுத்தீங்களோ அந்த பக்கம் மட்டும் பிரகாசமா தெரியும், இந்த பக்கம் எல்லாம் பிடித்தா இருக்கும். ஞானிகளுக்கு என்ன நிகழ்கிறதுன்னா, சுத்தி இருக்கிற போர்வை மாதிரிதான் அவங்களுக்கு. நமக்கு இருக்கிறது கல்லு மண்ணு போல இறுகி கிடக்கு. ஞானிகளுக்கு ஒரு சின்ன போர்வை மாதிரி அது மறைத்திருக்கும். பிறந்து அவர்கள் வளர்கிறது ஒரு நாள் அப்படியே அந்த போர்வை ஒரு இழு இருப்பார், அவ்வளவுதான் முடிவு போச்சு. எல்லாம் தெரியும் ஞானிகளுக்கு. ஞானி சிறந்த வக்கீலா இருப்பார், ஞானி சிறந்த இன்ஜினியரா இருப்பார், ஞானி சிறந்த டாக்டரா இருப்பார். என்ன காரணம்? நான் படிச்சு வரதில்லை, அந்த அறிவானது முழுமையான அறிவு, முழு பிரகாசமாக பிரகாசிக்கும். படிப்புனால வருகிற அறிவு இருக்கு பாருங்க, ஏதாவது ஒரு பக்கம் பிரகாசமா இருக்கும், இன்னொரு பக்கம் ஏதாவது தங்கி விடும். இது குறைவுடைய அறிவு தான். அதனால இதுக்கு பார்த்த அறிவுன்னே பேரு. எப்போ வழுக்குன்னே சொல்ல முடியாது இல்லையா? ரொம்ப பெரிய அறிவுடையவர்கள் பார்த்த அறிவு புத்தக
புத்தகம் படிப்பதினாலே வருகிற அறிவு எப்படி உதவுங்கிறது நீங்க வெளி உலகத்துக்கு வேலைக்கு போனாலே தெரியும். படிச்சு முடிச்சுட்டு வேலைக்கு போனால வாட் இஸ் எக்ஸ்பீரியன்ஸ், ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் தான் எவ்வளவு படிச்சிருக்கேங்கிறது அதெல்லாம் முக்கியம். அனுபவ அறிவு என்பது வேறு, நூல் அறிவு என்பது வேறு. நூல் அறிவு தேவைதான், இருந்தாலும் அனுபவ அறிவு தான் உண்மையான ஞானம் இல்லையா? ஒருத்தர் டிரைவர் வேலைக்கு வராரு, என்னப்பா எப்படி படிச்சு, ஐயா நான் கிராஜுவேட், ரொம்ப சந்தோஷம். அப்புறம் நான் கார் ஓட்டுவது எப்படிங்கிற புத்தகத்தை கரைச்சி கொடுத்துருக்கேன், நீங்க இந்த புத்தகத்தை வச்சு கையில் வச்சுங்க, எந்த பக்கம் எந்த கேள்வி கேட்டாலும் நான் பதில் சொல்லுவேன், ரொம்ப சந்தோஷம். கார் எத்தனை நாளுக்கு ஓட்டிடுறேன், இப்ப கொடுத்தீங்கன்னா இதுதான் முதல் நாள் எழுத போனேன். அவனை நம்பி ஏற முடியும் உள்ளார அதுக்கு புத்தகத்துல எந்த கேள்வி வேணாலும் பதில் சொல்லுவான், உண்மைதான். காரை பத்தி எல்லா வரும் தெரியும், உண்மைதான். நீங்க ஏற தயாரா அவனை நம்பி விட்டுக்குள்ள காரில் பரிசையோட பாஸ் பண்ணலாம். 40% வாங்கினா போதும். பரிசு ஒருத்தர் சமையல் வேலைக்கு வராது, எப்படிப்பா சமைப்பேன், ஒரு 40% சமைச்சங்க என்ன வேலைக்கு வச்சுங்க, நான் விட்டு போகும்போது நம்ம 100% தான் வேலைக்கு வைப்போம். கார் ஓட்டு டிரைவர் வைக்கிறது எனக்கு 40% பாஸ் பண்ணிடுவேன் நான் எப்படியாவது அப்படின்னு அது வேலைக்கு வைப்போமா. 100% இருக்கவங்க நம்ம வேலைக்கு பரிசை பாஸ் பண்றதுக்கு வேணா 40% உதவும், ஆனா வாழ்க்கையை ஓட்டுறதுக்கு 40% உதவும். ஆக ஒண்ணு தெரிகிறது, பார்த்த அறிவு வேறு, அனுபவ அறிவு அது பட்ட அறிவு பெறுது. இது படிப்பறிவு, அது பட்டறிவு. பட்டறிவு என்பது பட்டதினாலே இருக்கிற அறிவு. நான் சொல்ல தப்பா நினைக்கிறேன். இன்ஜினியர் வீடு வெட்டுறதுனால பேசி வெட்டான்னு என்ன டிசைன் பண்றாரு, என்ன காலர் டிசைன் போடுறாரா இல்ல கம்பி டிசைன் போடுறாரா, ஒத்தையமா போட்டு பாட்டுக்கு கட்டுறாரு வீட்டை கட்டி முடிச்சது இருப்பா, நான் டிசைன் பண்ணிட்டு வரேங்க. இவர் உட்கார்ந்து டிசைன் பண்ணி வரதுக்குள்ளேயே வீட்டை கட்டி முடிச்சிருது. டிசைன் ரெடிப்பா, வீடு ரெடிங்க அப்படின்னு போவாங்க. டிசைன் சொல்ல, ஆனால் இந்த அனுபவம் அறிவு இருக்கு பாருங்க, அது ரொம்ப பிராக்டிக்கல். அனுபவத்துல என்ன தெரியும்? நிறைய புத்தகங்களை படிச்சிருக்கிறேன், என்னைக்காவது இறைவனை உணர்ந்திருக்கிறியா? நான் இருக்க 1000 கோயிலுக்கு போயிருக்கேன், என்னைக்காவது சாமியை பார்த்துருக்கிறியா? ஓ பார்த்துருக்கிற கோயிலுக்குள்ள இல்ல இல்ல இல்ல, நீ சாமியை பார்த்துருக்கியானா இருக்க சிலையை பார்த்தியான்னு கேட்க. 1000 கோயில் போயிருக்கிறாய, என்னைக்காவது சாமி பார்த்துருக்கிறியா? 1000 தடவை புத்தகங்கள் படித்தது, என்னைக்காவது இறைவனை உணர்ந்திருக்கிறாயா? படிப்பு என்பது வெறும் படிப்பறிவு. என்னைக்காவது திருவாசகம் படிக்கிற பொழுது உன்னை அறியாமல் கண்கள் இருந்து கண்ணீர் மலமளவென்று கீழே ஊற்றி இருக்குதா? அதுக்கு மேல படிக்க முடியாமல் நெஞ்சு இடுக்கிட்டு நின்று இருக்கிறதா? தொண்டை அடைத்து இருக்கிறதா? கண்கள்ல மேலும் படிக்க முடியாதபடி கண்ணீர் திரையிட்டு மறைத்து இருக்கிறதா? அந்த அனுபவம் உண்டா? அதுதான் அனுபவம். காதலாகி கவிந்து கண்ணீர் மல்கி, காதலாகி கவிந்து கண்ணீர் மல்கி போதுபாசமை நன்னெறிக்கு உய்ப்பது. சரியா? இந்த உலகத்தை விட்டு போகிற பொழுது நமக்கு சொன்ன லாஸ்ட் மெசேஜ், காதலாகி கவிந்து கண்ணீர் மல்கி போதுபாசமை நன்னெறிக்கு உய்ப்பது, வேதம் நான்கினும் மெய்ப்பொருளாவது நாதன் நாமம் நமசிவாயமே. நமசிவாயத்தை எப்படி சொல்லணுங்கிறார்? அது பஞ்சாட்சரத்தை மட்டும் சொல்லுவது என்பது அனுபவ அறிவாக படிப்பறிவு. ஆனால் சொல்லுகிற பொழுது காதலாகி அன்பு பெருக்கெடுத்து கசிந்து கண்ணீர் மல்கி, உள்ள கசிஞ்சா வெளியில மல்கும். நீர் அடைச்சு வச்சிருக்கிற டேம்ல கொஞ்சோண்டு ஓட்ட விழுந்து லீக் ஆக ஆரம்பிச்சுன்னா துளி துளியா வெளியில அப்படியே கசிய ஆரம்பிக்கும். அப்புறமா அது மல்கி பெருகும், கண்கள்ல மழை மழை மழைன்னு அருவியா கொடுக்கும். அதை சொல்ற. ஆக
எவ்வளவு தூரம் படிச்சோம், எத்தனை நாள் படிச்சோங்கிறது முக்கியம் அல்ல. படித்த போது நமக்கு என்ன உணர்வு எங்கேயாவது உணர்ந்தோமா? சரண கமலாலயத்தை அறிவிச்ச நேரமட்டில் தலைமுறை தியானம் வைக்க அறியாத தடகதட மூடவட்டி பவவினையே தரித்த கவியன் விடியால் மயக்கம் உருவேதோ கருணை புரியாதிருப்பது என்ன குறை வளைத்து கைலை மலைநாதல் பெற்ற குமரோனே கடகமுயல் நீதிரத்ன மணியணி பொன்மாலை செச்சை கமழ் மனமா கடப்போம் அணிவோனே தருவ விதையாவிருத்த கடமதுரு நீள் சௌக்கிய சகல செல்வயோகம் மிக்க பெருவாழ்வு சகலை திருஞானமுக்தி பரவியோனி கொடுத்து உதவி புரியவோவேலா அருள தலபாதவத்தும் அழுதினே துதிக்க அரிய தமிழாடித்த மயில் வீர அதிசயம் அநேகமுத்த பழனி வரை துதித்த அழக திரியத்தின் காஞ்சிபுரத்திற்குள்ள அன்னையாக விடுகிறார். அப்பா நான் ஆயிரம் காலம் கோயிலுக்கு வந்து சுத்தியும் படிச்சு கூட சரண கமலாலயத்தை அரை நிமிஷம், 5 நிமிஷமா 10 நிமிஷமா 1 நிமிஷமா இல்ல 30 செகண்ட்ஸ், அரை நிமிஷ நேரமட்டில் தவமுறை தியானம் வை. ஒரு அரை நிமிஷம் என்ன மறந்துடணும். எங்க இருக்கிறேன், என்ன பேசுறேன், என்ன பாடுறேன், என்ன சொல்லிட்டு இருக்கிறேன் அப்படிங்கறத மறந்து போய் நான் எந்த பாட்டாதான் பேசுறேன் முடியுமா சார்? வரலாம் உனக்கு பிடிச்ச ஹீரோ படத்தை பார்த்தா மறந்துடுறேன் உன்னையே. உலகார்த்தமா எத்தனையோ செய்திகள்ல விஷயங்கள்ல நாம நம்ம மறக்கிறதுங்க. அப்பயே இறைவன் விஷயத்துல மட்டும் நம்மை நாம் மறப்பது என்பது கடினமாக இருந்தோம். நிச்சயமா மறக்க முடியும் நம்முடைய விருப்பத்தை. எவ்வாறு காண்பார் அறிவு தனக்கெல்லை அவ்வாறு அருள் செய்வான் ஆதி அருந்தான் ஒவ்வாத மற்றும் உமைக்கான ஆடியும் உமைக்கான ஆடியும் என்ன அப்படின்னா உயிர்களுக்கு வேண்டுவனவற்றை செய்வதற்கு திருவள்ளுவர் சக்தியையே அவர் பயன்படுத்துவார். அதுதான் அம்பாள் அவருடைய ஆணையை எதிர்பார்த்து கொண்டிருப்பார். யாருக்கு என்ன செய்வது, எப்படி செய்வது, எது ஆணையை எதிர்பார்த்ததுனால அம்பாளுக்கு ஒரு பேர் ஆணைன்னு பேரு. ஆணைனா 2 சூழி நாள் அல்ல, 3 சூழி நாளா போகும். ஆணை ஆணை என்று சொல்லுவது அம்பாளை குறிக்கும். ஐந்தாங்கத்துல ஆணை என்பது அம்பாளை அதை சொல்லுகிறார். எவ்வாறு காண்பான் அறிவு தனக்கு இல்லை அவ்வாறு அருள் செய்வான் ஆதி அரசாலும் ஒவ்வாதமொன்று உமைக்கான ஆடிடும் செவ்வாறு செய்ய தெரிந்துடன் மாணிக்கம். மாணிக்கமே மாணிக்கம் என்ன நேரத்தில் இருக்கும்? மாணிக்கம் என்ன வண்ணம்? செவ்வாயில் செய்ய செழு சுடர் மாணிக்கமே அப்படிங்கிறது. இது சிவபெருமான் திருமணி கொள்ளுகிற பொழுது எடுக்கிற வண்ணம். செவ்வான் சிவந்த வானம் போல விளங்குகிறான். இல்ல இல்ல இல்ல, சிவந்த வானம்னா அவ்வளவு சிவப்புன்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் சிவப்பு. செய்யன்னு சொன்னா கொஞ்சம் இந்த சுடர் இருக்குமே, பெரும் சுடர், அது மாதிரி இல்ல மாணிக்கம். இதுவே திருமணத்துக்கு பெரிய குழப்பம். அது செவ்வானா, அது செய்யலா, அல்லது செழிஞ்சுடா, இல்ல மாணிக்கமா, ஒவ்வொன்னா சொல்லி பார்க்கிறேன்.
பார்த்த திருமேனியுடைய அழகு இல்ல இப்படி இருக்குமா, இல்ல இந்த மாதிரி இருக்குமா, இல்ல இந்த மாதிரியா, இல்ல இந்த மாதிரியா என்று ஒவ்வொன்றாக சொல்லுவது போல திருப்பன். கம்பர் ராமன் சொல்லுகிறவனுக்கு கூட இப்படிதான் சொல்லுவேன். ராமன் நடந்து போகிறார், அது போகிறது அவருடைய திருமணி வண்ணத்தை சொல்லணும்னு நினைக்கிறார் கம்பர். அது சொல்லுகிற பொழுது உடனே அவருடைய திருமணி கரும் நீளமாக கருமையாக இருக்கிறது. அதனால அவரை பார்த்து உடனே சொன்னார் மையோ அப்படின்னார். மை என்று சொன்னால் கருமையா இருக்கும், கருப்பா இருக்கும் மை, கண்ணு தெரிவிடும் அஞ்சலம். ஐயோ மையோன்னு உடனே அது கருப்பாக இருக்கிறத தவிர அதுல ஒளி இருக்காது. உடனே மரகதமோ அப்படின்னாரு. மரகதம்னா பச்சை, கரும்பு பச்சை. இப்ப ஒளியும் இருக்கு, அதுல கருமையும் இருக்கு அப்படின்னா உடனே என்ன சொல்லிச்சு, மரகதம்னா எங்களுடைய சிறந்த ஆஜானு பாகம் சிறந்த திருமையின் உடையவனாக விளங்குகிறான் ராமகுரான். போய் மாணிக்கம் மரகதம் சொல்லணும்னா சின்னதா இருக்குமே, அதனால அதுவும் அவருக்கு மனசு ஒத்துக்கல. மையோ மரகதமோ மழை முதிரோ அப்படின்னு வானத்துல பெருசா திரண்டு மேகங்கள் இருக்கு, கருமேகங்கள். மழை மேகம் வெண்மேகம் இல்ல, மழை மேகம். மழை பொழிய தகுந்த சர்வத்தில் இருக்கக்கூடிய மேகம் கருமேகமா இருக்கும். அது கரிய முகில்கள் இருக்கு, அதப்பா அது போல இருக்கிறானோ என்று சொல்லுகிறார். மையோ மரகதமோ மழை முகிலோ அப்படின்னா டக்கு கதை வச்சு மழை முகில்னா மழை கொஞ்சம் வெடுத்து போடுவேன், விளவலே ஆயிருந்தேன். அதை போய் யாரும் உதாரணம் நல்லா இருக்குமா? இப்படி சொல்லலாம். மழை கடலோ அப்படின்னு பெரிய கடல் இருக்கு இல்லையா, அந்த கடல் மாதிரியா கருமையாகவும் இருக்குது, அதுல ஒளியும் இருக்குது, அதே நேரத்தில் அது திரண்டு பெருசாகவும் இருக்கு, நீரும் நிறைய இருக்கு, அதனால திரட்சியுடையதாகவும் இருக்கு. அதையே சொல்லிடலாம். மறி கடலோட ஒருத்தர் சொன்ன உப்பு கறிக்கிறீங்களா? ஆமாங்க, பொழுது உதவாது, அதை போய் சொல்றது. மையோ மரகதமோ மழை முகிலோ மறி கடலோ ஐயோ இவன் அழகு சொல்லி என் சொல்வேன். ஒன்னும் சரியாவில்ல. கடைசியில பார்த்தேன் ஐயோ என்னால ஒன்றும் முடியல பார்த்தேன். அது போல சொல்லுகிறார். சிவபெருமானுடைய திருநெறி எப்படி இருக்கு ஆடுகிற போது பார்த்திருக்காரு. பார்த்தவர் சொல்லுகிறார், செவ்வான் செய்ய செவிச்சுடர் மாணிக்கம். அடுத்த படிக்கிறது என்ன ஆச்சரியம், மாணிக்கத்துள்ளே மரகத சோதி, மாணிக்கத்துள்ளே மரகத மாணிக்க ஆணிப்பொன் மன்றில் ஆடும் திருக்கூத்தை, ஆணிப்பொன் மன்றில் ஆடும் திருக்கூத்தை பேரை தொழுது என்ற பேரு பெற்றாரோ என்ன அடுத்த பாடலும் கேட்கிறார். ஆணிப்பொன் மண்ணில் ஆடும் திருக்கூட்டில் பேரை தொழுது என்ற பேரு பெற்றார். மாணிக்கத்திலிருந்து மாணிக்க, இப்ப நீங்க என்ன சொன்னீங்க, லைட் ரோஸ் மாதிரி, அது சிவப்பு, அது ரோஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு கலந்து, அதுல இருந்து வருகிற நிறம் பச்சையா இருக்குமா? மாணிக்கத்து உள்ளே மரகத சோதியை, மாணிக்க கல்லு சிவப்பு கதிரத்தான விட அப்படிதான்ப்பா இருக்கு இந்த மாணிக்கம். ஏன்னாரு இந்த மாணிக்கத்திலிருந்து வருகிற ஜோதி அம்பாளுங்கிற ஜோதி வருது, அம்பாள் கருப்பச்சா அவன் மரகதம், அதனால மாணிக்கத்திலிருந்து மரகத ஜோதி வருது. மாணிக்கத்துள்ளே மரகத ஜோதி, மாணிக்கத்துள்ளே மரகதம் ஆளுக்கு மாணிக்க மாளிகை, அதுல மாடம் மட்டும் மரகத மாடம் பச்சை மாடம். அதுபோல அம்பாள் விளங்குகிறாள் பாருங்க. இப்படி அம்பாளும் சிவமாக விளங்குகின்ற இந்த திருக்கோலா இப்படி ஆடுகிறார்கள். ஒவ்வாதனுள் நல்ல அங்க அதே போல ஆணிப்பொன் மன்றினுள் ஆடும் திருக்கூட்டு, அந்த அம்பல கூத்து ஆடுகிறார். அது பொன்னம்பலா, அது என்ன பொன்னம்பல? ஆணி பொண்ணு, சாதாரண பொண்ணு. என்ன பொண்ணா? ஆணி பொண்ணு. ஆணி பொண்ணுன்னா அது அந்த பொண்ணுதான் வச்சு இந்த பொண்ணை உரைப்பாங்க. மாற்று உரைக்கின்ற பொண்ணு இது. என்ன பொண்ணு? மாற்று உரைக்கின்ற.
இந்த பொண்ணு மற்ற தங்கத்தை கொண்டு வருகிற பொழுது அந்த தங்கம் என்ன உயர்வா தாழ்வான்னு பார்க்கறதுக்கு இந்த தங்கத்தோட ஒப்பிட்டு பார்த்தாதான் தெரியும். மற்ற தங்கத்தினுடைய தரத்தை நிர்ணயிக்கின்ற தங்கத்துக்கு ஆணிப்பொருள். ஆணிப்பொன் அம்பலத்து ஆடும் திருக்கூத்தை பேரி தொழுதென்ன பேரு பெற்றாரோ. அந்த அம்பலத்திலே ஆடுகின்ற பெருமானை வழிபாடு செய்கின்றவர்கள் பேரு பெற்றவர்கள். என்ன வழிபாடு செய்கின்றார்கள்? யார் ஒருவர் அங்கே ரகசியத்தை அறிகின்றார்களோ அவர்களே பேரு பெற்றவர்கள். என்ன ரகசியத்தை அறிய வேண்டும்? அங்க என்ன ரகசியம் இருக்கு? என்ன ரகசியத்தை தெரிந்து கொண்டு வரணும்? சும்மா திரைய விலக்கி தீபாராதனை காட்டுறது அதுதான் ரகசியமா? இல்ல அங்க வெவ்வேறு தொகுதி அதுதான் ரகசியமா? என்ன அங்க அதிசயம், என்ன ரகசியம்? அது சொல்லுகிற ஆணிப்பொன் மண்டில் ஆடும் திருக்கூத்து. பெருமாள் இங்கே ஆடுகிறார் திருக்கூத்து. ஆன்மாக்களினுடைய மாசு அங்கே கண்டறியப்படுகிறது. வருகிற ஆன்மாவெல்லாம் தங்கத்தான், ஆனா அதுல கழிந்து இருக்குது, அதனால செம்பா இருக்கு. என்ன கழிவுனா ஆணவமல கழிவு இருக்குது. ஆணவமல கழிவுடைய ஆன்மாக்கள் குறைந்த மாற்றுடைய தங்கமாக உள்ளது. அங்கே வருகிற போது இறைவனுடைய திரு முன்பாக அம்பலக்கூத்துல இது கண்டறியப்படுகிறது, பக்குவம் கண்டறியப்படுகிறது. மாற்று குறைந்த தங்கமாக இருக்கிறதுக்கு அது மாற்ற உயர்த்திக்கு வான்னு சொல்லி திரும்ப அனுப்பப்படுகிறது. ஆக மாற்று எப்படி உயர்கிறதுனா அனுபவங்களாக உயர்கிறது. மண்ணுலக அனுபவங்கள் தொடர்ந்து வருகிறது. எப்ப ஆணிப்பொண்ணோட இந்த வருகிற ஆன்மாவுடைய பொன் அந்த தங்கம் ஒத்து போகிறதோ அந்த நேரத்துலதான் இந்த மண்ணுலக அனுபவங்கள் நிறுத்தப்படுகிறது. ஆக இங்க வர வேண்டிய வேலை எப்ப இருக்குன்னா, நம்ம மாற்று கம்மியா இருக்குதுன்னா நம்ம இங்க திரும்ப மாற்ற உயர்த்துறதுக்கு வரணும். நம்முடைய கேரட் எவ்வளவுன்னு பார்த்துதான் நம்மள கூட்டிட்டு போறோம். 24 கேரட் ஆகிட்டா தான் அந்த தங்கத்தோட தங்கமா இது அத்துவிதமாகும். இல்லைன்னா அந்த தங்கத்தில் இந்த தங்கம் சேராது. இது 14 கேரட்டு, 12 கேரட்டு, 8 கேரட்டு, 4 கேரட்டு இருக்கான்னு தெரியுங்களா? எல்லாம் தங்கத்துல செம்பு சேர்த்தாதான் கேரட்டு, செம்புல கொஞ்சோடு தங்கம் சேர்த்தா அது எழுதலாம் 1 கிராம் நகை அப்படின்னு. 1 கிராம் சுத்த தங்கம் சேர்ந்த கில்ட் நகை அப்படின்னு. 1 கிராம் சுத்த தங்கம் சேர்ந்த கில்ட் நகை அப்படின்னு. அது கொஞ்சோண்டு தங்கத்தை அதை சேர்த்துருக்கலாம். அதுக்குன்னு அதுக்கு விலை கூட விற்கிறான். அப்ப தங்க நகை ஆயிடுமா? கொஞ்சோண்டு தங்கம் சேர்ந்தா தங்க நகை ஆயிடுமா என்ன? அதெல்லாம் 1 கிராட்டு 1 கேரட்டுங்கிற மாதிரி ஆன்மாக்கள் 1 கேரட் ஆரம்பிச்சு 24 கேரட் தங்கம் வரைக்கும் ஆரம்பிக்கான பக்குவம் இருக்கு. அப்படி அவர்கள் எல்லாம் அவருடைய பக்குவம் கேரட் எதுன்னு தீர்மானிப்பதுதான் சிதம்பர ரகசியம். இந்த ரகசியமா அவருடைய கேரட் அறியப்படுகிறது. ஓ நீ 18 கேரட் ஓ திருப்பி இன்னும் ஆகணும் 24 ஆகணும் போயிட்டு வா என்று ஆணிப்பொன் மண்ணில் ஆடும் திருக்கூத்து. இந்த கூற்றினாலே அறியப்படுவது என்னன்னா, ஆன்மாவுக்கு இன்னும் எத்தனை பிறகுகள் வேண்டப்படுகிறது, இது பக்குவம் வருவதற்கு எத்தனை பிறகு வேண்டப்படுகிறது என்கிற ரகசியம் கண்டறியப்படுகிறது. ஆணிப்பொன் மண்ணில் ஆடும் திருக்கூத்தை பேணி தொழுது என்ன பேரு பெற்றார்? அதை போற்றி உணர்ந்து அறிந்து பெருமானுடைய ஆளுகின்ற திருக்கூத்தை உணர்ந்து, பெருமானே உம்முடைய அன்பின் பிடிக்குள் யாம் அகப்பட வேண்டுமே தவிர இந்த ஐம்பூத பிடிக்குள் யாம் அகப்படக்கூடாது என்கிற உணர்வு வருகிற வரைக்கும் இந்த பிறப்பு தொடர்ந்து வந்துகிட்டேதான் இருக்கு. ரகசியம் அறிகிற வரைக்கும் பிறப்பு தொடரும். ரகசியம் அறிந்த உடனேயே பிறப்பு நீங்க. என்னைக்கு சிதம்பர ரகசியம் அறிகின்றோமோ அந்த பிறப்பு நீங்க. ரகசியம் என்ன அப்படின்னு கேட்டா, ஆன்மா தன்னுடைய ஆணவ கழிப்பை நீக்குதல். இத ரொம்ப அற்புதமாக சொல்லுகிறார். அது முதல் மாணிக்கத்துள்ளே மரகத சோதியை, மாணிக்கத்துள்ளே மரகத மாடத்தை. முதல்ல இருந்த நிலை சிவமும்
சக்தியும் கலப்பற்ற அந்த இருந்து பிரிப்பற்ற நிலையில ஒன்றாக இருந்தது. அதுக்கப்புறம் எப்படி பிரிச்சாங்க? அம்பாளும் சிவமுமாக ஆனார், இரண்டாக ஆனார். அனாதி சிவமாக இருந்தது, ஆதி சிவம் ஆதி சக்தியாக ஆயிற்று. அனாதி சிவ நிலைதான் சோதியும் அதிலிருந்து வருகின்ற மாணிக்கமும் அதிலிருந்து வருகின்ற சோதியும் போல பிரிப்பற்ற நிலையாக இருக்கிற இரண்டும். ஆனால் மாளிகையும் அதனுடைய மாடலும் என்பது ஸ்தூல நிலையிலே பிரிந்து இருக்கிறது. ஆக சூக்கும நிலையிலே இணைந்திருக்கிறதை மாணிக்கத்துடைய சோதியை என்றும், ஸ்தூல நிலையிலே அம்பாலும் சிவமான பிரிந்திருக்கிற நிலையை மாணிக்கத்துள்ளே மரகத மாடம் என்று ஸ்தூல நிலையை காட்டுகிறார். முதல் வரி காட்டுவது சூக்கும நிலை, இரண்டாவது வரி காட்டுவது ஸ்தூல நிலையை காட்டுவார். ஆக சூக்குமத்திலிருந்து ஸ்தூலமாக இறைவன் வந்தது ஆன்மாக்களை உய்வித்தல் பொருட்டு. இறைவனுடைய நோக்கமே என்னன்னு கேட்டால் ஆன்மா உய்தல் ஒன்றும் வேறு பெறுதல் ஒன்றும் என்பதற்காக அதைத்தான் சொல்லுகிறார். இந்த உயிர்ந்து வர வேண்டும் என்பதற்காகத்தான் அனாதி நிலையாக இருக்கக்கூடிய சிவமானது அந்த சோதி நிலையிலே இருக்க சிவமானது மாடம் என்று சொல்லக்கூடிய அந்த மாணிக்கத்துள்ளே மரகத மாடம் என்று சொல்லக்கூடிய நிலைக்கு அனாதியிலிருந்து ஆதியாக ஆனார். இந்த ஆதி நிலையில இருந்தால்தான் ஆன்மாக்களுக்கு உதவ முடியும். இறைவன் மிக உயர்ந்த நிலையில் இருக்கிற போது ஆன்மாக்களுக்கு உதவ முடியாது. ஆன்மாக்கள் இறைவனுடைய பயனை அனுபவிக்க வேண்டும் என்று சொன்னால் அவர்கள் பயன்படுத்துகிற அளவுக்கு அவர்கள் இறங்கி வரும். குழந்தைக்கு தாய் உதவணும்னா தாய் தன்னை உயர்ந்த நிலையில் இருந்தா குழந்தைக்கு உதவ முடியாது. குழந்தை நிலைக்கு அவர் கீழே வரணும், அப்பத்தான் அந்த குழந்தைக்கு அவர் உதவ முடியும். இறைவன் உயர்ந்த நிலையிலிருந்து கீழே இறங்கி வருகிறார். இறங்கி ஒரு கீழே கிடக்கிற குழந்தையை கீழே குனிந்து மண்டியிட்டு உயர தூக்குவது போல அவிழ்ந்து கிடக்கிற ஆணவத்தில் அவிழ்ந்து கிடக்கிற உயிர்களை எல்லாம் இறைவன் கருணையினாலே தூக்கி அவற்றினுடைய உயிர்வுக்காக அருள் செய்கிறார். இது அடிப்படையா நாம் உணரணும். அதைத்தான் சொல்லுகிறார். மாணிக்கத்துள்ளே மரகத சோதியை, மாணிக்கத்துள்ள மரகத மாடத்தை, ஆணிப்பொன்மத்தில் ஆடும் திருக்குட்டை பேணி தொழுது என்ன பேரு பெற்றார்? என்ன பேரு பெற்றார்? எவ்வளவு உயர்ந்த பேரை பெற்றார். என்னமா தவறு செய்துங்கிறார் இல்லையா? அதுபோல பேணி தொழுது என்ன பேரு பெற்றார், எவ்வளவு பெரிய பேரை பெற்றார். நடராஜரை ரொம்ப நினைக்கிறேன், நடராஜரை வீட்டை வச்சு கூப்பிடலாமா சார் அப்படின்னு கூட கேட்டுருக்காங்க. நடராஜரை வீட்டை வச்சுக்கலாமா அப்படின்னு என்கிட்ட நிறைய அன்பர்கள் கேட்கறது வழக்கம். அம்பலத்தாரத்தை வீட்டை வச்சுக்கிறது ஒன்றும் தப்பு இல்லை. அம்பாளோட கூட வச்சுக்கணும், அவ்வளவுதான். அதே மாதிரி அம்பாளை கூட வச்சுக்கணும். உண்மைக்கான ஆடின்னு சொன்னார் பார்த்தீங்களா? அம்பாள் அருகில இருந்து சிவபெருமான ஆடிகளுக்கு வந்து தைரியமா வச்சுக்கலாம். பூஜாரிகள் வச்சுக்கலாம், வழிபாட்டு வச்சுக்கலாம். வீட்டை கேலண்டரா போட்டு சில பேர் வீட்டை கேலண்டரா வச்சுக்கோ பயந்து கொண்டு கோயில போட்டு போயிடலாம். ஏதாவது பண்ணிடுவோம் சார், நம்ம வீட்டையே ஆட்டிடுவோம் வாங்கல சார். வீட்டையை ஆட்ட உள்ளுக்குள்ளே ஆடிட்டு இருக்கிறார். நீ ஆடாத ஆட்டமெல்லாம் ஆடிக்கொண்டு இருக்கிறார். இங்க உள்ள ஆடிட்டு இருக்கிறார். நீ அதை அங்கேயோ ஆடுறாரு, இங்கே ஆடுறாரு, பயப்படுறியா? நீ உள்ளேயே ஆடிட்டு இருக்கிறாரு இல்லையா? அதனால அதெல்லாம் ஒன்றும் வேண்டியது பயப்படவே வேணும். நடராஜர் திருக்கோலம், வாழ வைக்கிற கோலம், அற்புத கோலம். ஆணிப்பொன் திருவண்டி ஆடும் திருக்கூட்டை வேலைத்தோடு தட்ட பேரு பெற்றாரே என்று சொல்கிறார். எல்லா செல்வங்களும் வருவோம். நடராஜ பெருமான அனுபவிக்கிற பொழுது அத்துணை செல்வம் 63 நாயன்மார்கள் வரலாற்றில் பார்த்தீங்கன்னா எல்லாரும் நடராஜனை வழிபட்டவர்கள் தான். ஸ்ரீ நடராஜ பெருமானுடைய திருவடியை வழிபட்டு பேரு பெற்றவர்கள் தான் அத்துணைகள். பெருமான சந்தேகம் கிடையாது. இங்கேயும் சொல்லுகிறார், பேர் ஆணிப்பொன் மண்ணில் ஆடும் திருக்கூட்டை பேணி தொழுது என்ன பேரு பெற்றாரே. பேணி தொழுது போற்றி பாதுகாத்து தொழுது என்ன பேரு பெற்றார். எவ்வளவு சிறப்பான அந்த பாக்கியத்தை பெற்றவர்கள். எனவே நடராஜை வழிபடுகின்றவர்கள் எல்லாம், நடராஜ திருக்கோலத்தை வழிபடுகின்றவர்கள் எல்லாம் பேரு பெற்றவர்கள் என்று சொல்லுகிறார். சிறந்த பேரு பெற்றவர்கள் தான் நடராஜனை வழிபடுவார்கள். நடராஜ திருக்கோலத்தை வழிபடுகின்ற என்ன பேரு பெற்றாரு என்று இந்த பாடலில் சொல்லுகிறார். ஆக இந்த
இரண்டு பாடல்களிலும் ஆன்மா இறைவனிடம் சென்று தன்னுடைய பக்குவத்திற்கு ஏற்றாற் போலத்தான் அது இறைவனிடம் தன்னுடைய வேண்டுகோளை வைக்கின்றது. இறைவனும் ஆன்மா எதை வேண்டுகிறதோ அதைத்தான் நல்குகிறானே தவிர கேட்காததை இறைவன் தருவதில்லை என்று சொல்லி, அப்படி ஆன்மாவினுடைய அறிவை ஆணவ கழிவு சூழ்ந்திருப்பதனாலே அதனுடைய அனுபவத்திற்கு தகுந்தால் போல கழிப்பு செய்து, கழிப்பு எத்தனை மென்மையாகவோ அல்லது வன்மையாகவோ இருக்கிறதோ அதற்கு தகுந்தால் போலத்தான் ஆன்மாவும் இறைவனிடம் தன்னுடைய வேண்டுகோளை வைக்கிறது என்கிற அந்த செய்தியை சொல்லி, இந்த அம்பாளினுடைய மூலமாக ஆன்மாக்களுக்கு உரிமை செய்வதற்காக சிவபெருமான் இந்த திருவுருளை திருக்கூத்தை செய்து கொண்டிருக்கிறான். அவன் அம்பலத்திலே ஆடுகின்ற ஆணிப்பொன் அம்பலத்திலே ஆடுகின்ற கூத்து வருகின்ற ஆன்மாக்களுடைய பக்குவத்தை அறிந்து அவைக்கு இன்னும் மண்ணுலக அனுபவங்கள் எவ்வளவு தேவைப்படுகின்றன என்பதை தீர்மானித்து காணுகின்ற அம்பலமாக விளக்குவதனாலே ஆணிப்பொன் அம்பலம் என்று அதற்கு பெருமான் பெயருக்கு அழைக்கின்றார் என்று சொல்லி, அங்கே ஆடுகின்ற திருக்கூத்தை வழிபடுகின்றவர்களுக்கு எல்லா விதமான பாக்கியமும் பேரும் செல்வமும் கிட்டும் என்று திருமூலர் சொன்னார் என்று சொல்லி, இந்த அளவிலே இந்த இரண்டு பாடல்களுக்கு விளக்கத்தை நிறைவு செய்து மீண்டும் தொடர்ந்து உபதேசப் பகுதி சிப்போம் என்று கூறி உடனிருந்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.